ஹலோ எம்ஜி ஸ்குவாட்ஸ். நான் இன்றைக்கி உங்களோட வைஷ்ணவி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான 2 பேரை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம், மதர் அண்ட் சன். ஸோ நம்மளோட இன்றைக்கி நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன் போட்காஸ்ட்டில் வந்து யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு கேஷனா த மாலிக் ஆஃப் லிட்டில் மெட்டியோராய்ட் சேனல், அப்புறமேட்டு ஹீஸ் வித் ஹிஸ் மதர். ஸோ நம்ம வந்து விஷ்ணு கேஷனா மதர் அவங்கக்கிட்ட வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம். ஃபஸ்ட்டு பேர் சொல்லுங்கள். என் பேர் குணவதி. நான் வீட்டில் தான். ஃபுல் நேம் குணவதி இல்லை மேம், உங்கள் புருஷன் பேர்? குணவதி முத்துக்குமரன். நைஸ், வெரி பியூட்டிஃபுல் நேம் மேம். ஜோடி போடுறது சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். காக்கா கிளி நீங்களே சொல்லிடுறீங்க மேம். மேம் சொல்லுங்கள் மேம், சொல்லுங்கள் உங்களோட ஹாபீஸ், உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பாட்டு பிடிக்கும்? என்னுடைய ஹாபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் டைம் இருக்காது அது கேட்குறதுக்கு. அதனால் மார்னிங் அந்த மாதிரி வேலை முடிச்சுட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே பாட்டு வச்சுட்டு கேட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு மதியம் போயிடுவேன். போகும்போது டிவி ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவேன். திரும்ப ஈவினிங் டைமில் எதனா பாட்டு கேட்கலான்னு தோணும். பசங்க வந்தால் படிப்பாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்ட்டு பாட்டு கேட்க மாட்டேன். பட்டு எனக்கு வந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும், போகணும், வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கு டைம் இருக்காது. அதனால் குழந்தைய கூட போகும்போது நடந்து போகிறது, சைக்கிளில் போகிறது, அந்த மாதிரி ஒர்க் அவுட்டை வந்து அந்த மாதிரி விதத்தில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான இது பண்ணிப்பேன். மற்றபடி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம இப்போ எப்படி 2 குழந்தைங்கள வச்சுக்கின்னு இது பண்ண முடியாது, டைம் இருக்காது இல்லையா? அதனால் பிள்ளைங்களை வந்து ஸ்போர்ட்ஸுக்கு மோட்டிவேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து போகிறேன்னு சொன்னாங்கன்னா அனுமதி கொடுப்பேன் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு. மற்றபடி வேறு என்ன அதுதான் மேடம். சூப்பர் மேம், நைஸ், வெரி நைஸ். உங்கள் லைஃப்பை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பையனோட சேனல் வந்து இப்போ இந்தியாவிலே நம்பர் 1 சேனலாக இருக்குது. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது வந்து முழுக்க அவனுடைய திறமையும் கடுமையான உழைப்பும் தான் மேடம். தெரியுது மேடம். அவன் வந்து நல்லா பிரில்லியண்ட்டான பையன். ஆமாம் மேடம், உச்சா போகிறதுல நல்லா அடிக்கிறாரு. எதுவுமே ஒன்று ஏதாவது ஒரு புக்கு கொடுத்தா கூட, எந்த புக்கு கொடுத்தாலும் அதை படித்து பழைய கதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. இல்லை மேடம், நல்ல விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொன்னாலும் தப்பு. நீங்கள் அப்புறம் கேட்குறீங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க.